Foody Dot. Assalamu alaikum. Hello friends, welcome to Foody Dot. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கை முறுக்கு அல்லது சுத்து முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கை முறுக்கு பண்றதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்துர்க்கேன். இது பச்சை அரிசி தான். இதுக்கு மாவு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது கிடைக்கல அப்படினா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற பொன்னி பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படினா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியாயிடும். அதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான துணியில இந்த மாதிரி பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி காயறதுக்குள்ளார நம்ம உளுந்து பொடி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கடாயில 1/4 கப் உளுந்து சேர்த்திருக்கேன். இது நல்ல மணம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தோட நேரம் மாறக்கூடாது. மாறிடுச்சு அப்படின்னா முறுக்க எண்ணெயில் போடக்குள்ள உடனே செவந்துரும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அரிசி ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ஈரம் இருக்கணும். கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா 5-6 ஒட்டணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம ரெடி பண்ண அரிசி மாவை இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஈர அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மெஷரிங் கப்பால் கரெக்டாக 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த உளுந்தை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவுங்கிற ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு சீரகம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முறுக்கு கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இது ஈர அரிசி மாவுங்கிறதுனால நிறைய தண்ணி தேவைப்படாது. நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முறுக்கு சுற்றுறதுக்கு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாட்டில் மூடியை சென்டராக வச்சுருக்கேன். அதை சுற்றி இப்போ நம்ம முறுக்கை சுற்றிக்கலாம். இந்த பாட்டில் மூடி நடுவில் வைக்கிறதுனால நமக்கு கரெக்டான ரவுண்டு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி முறுக்கை சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாவு கையில் ஒட்டிச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ரவுண்டு வேணும்னாலும் சுற்றிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் முடிக்கணும். அவ்வளோதான். ஒருவேளை முறுக்கு மாவு காஞ்சிட்டாலும் நமக்கு சரியாக முறுக்கு சுற்ற வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா முறுக்கையும் சுற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. முறுக்கை பொரித்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் ரெடியாக இருக்குது. இந்த டப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரை பண்ண பலகாரங்களில் நம்ம இதில் வைக்கும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக எண்ணெய்லாம் வெளியாகிடும். பலகாரத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லி அப்பளம் பொரித்து வைக்கிறதுக்கு கூட இந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க முறுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல சுற்றின முறுக்கை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா காஞ்சா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தோசை கரண்டி யூஸ் பண்ணி முறுக்கை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்த உடனேயே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ எண்ணெயில் உள்ள சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து அந்த டப்பாவில் சேர்த்துட்றேன். எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு கை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபூடி டாட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.